வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ தாய்பே ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். தாய்பே ஏர்போர்ட்லேருந்து சைனா ஏர்லைன்ஸ் எடுத்து தாய்பேயிலேருந்து சிட்னிக்கு வர போகிறோம். அதுவும் ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸில். ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர போகிறேன். அது சைனா ஏர்லைன்ஸ் எப்படி இந்த ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் ஆப்ரேட் பண்ணுது, அது என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னு சொல்லித்தான் உங்களோட பகிர போகிறோம். ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ்ன்றதால எங்களை முதலே போட் பண்ணிவிட்டு அவன் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி முதலே காட்டுறதுக்காக உள்ளுக்கு எங்களை போட் பண்ண விட்டுருக்கேன். நாங்கள் உள்ளுக்கு போய் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க ஃபுல்லாக போட் பண்ணும் வேற, மற்றது என்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தது, ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்ததுன்றதையும் இந்த ட்ராவலிங் எப்படி போனதுன்றதையும் பற்றி தான் உங்களோட பகிர போகிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து கேட்டால் நான் உள்ளுக்கு போய், ஆனால் இந்த ஃப்ளைட்டில் ஒன்லி பிஸ்னஸ் கிளாஸ், அதாவது ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. இது பேசிக் பிஸ்னஸ் கிளாஸ் தான். ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு சொல்லி அந்த பிராண்ட் நேமை போட்டிருக்கேன். நாங்கள் உள்ளுக்கு வந்த உடனே எங்கள்ட சீட் நம்பர்ஸை போட்ட உடனே இதுதான் ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் சீட். இதில் வந்து கணக்க சீட்ஸ் இருக்குது. இதில் சீட்டும் இன்றைக்கு ஃபுல்லாக தான் சிட்னி வேற போகுது. இந்த சீட்டுகளை பார்க்கவே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வாய்ஸாக தான் அமைச்சிருக்கேன். ஒவ்வொரு சீட்டுமே வித்தியாசமாயும் இருந்தது. நான் இருக்க வேண்டிய சீட்டு இதுதான். இந்த பேக்குகளை வச்சுட்டு நான் ஒரு ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ண இருக்கிறேன். பெரிய ஸ்க்ரீன். நாங்கள் முதல் வந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருந்த சீட்டை விட இந்த சீட் வந்து ஒரு கன்வீனியனும் கம்ஃபர்டபுளுமான சீட். அதே நேரம் அந்த ஸ்க்ரீனும் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சீட்டுமே ஒவ்வொரு வித்தியாசமான கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்குது. எல்லா விண்டோ சீட்டும் ஆக்கியபைடாக இருக்குன்றைக்கு. சில உள்ளான் சீட்டுகள் ஆக்கியபைடு இல்லாமல் இருக்குது. எவ்வளவோ வடிவாயம் இருந்தது உள்ளுக்கு. உடனே ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து என்ன வசதி உங்களுக்கு செய்து தரலாம்னு கேட்டவன். இங்கேயும் உடனே ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று கொண்டு வந்து தந்திருக்கேன். அதை குடிச்சு கொண்டே இந்த வீடியோ எடுத்த நான். இந்த பிஸ்னஸ் கிளாஸின் கன்ஃபிகரேஷன் 1-1 என்ற கன்ஃபிகரேஷன் தான். ஒரு சீட் விண்டோ சீட்டும் உள்ளுக்கு 2 சீட்டும் திருப்பி ஒரு சீட் விண்டோ சீட்டுமே தான் இருந்தது. 4 சீட் ஒரு ரோவில் அப்படியான கன்ஃபிகரேஷன் தான். ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்க்கவே அடுத்தாக்கிட்ட விண்டோக்களால் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியத்தக்கதாக தான் இருந்தது. அதுவும் கிளியர் வியூவாக இருக்கையில், ஏனெண்டா ப்ரைவசிக்காக அவைகள் இந்த கன்ஃபிகரேஷன் முன்னுக்கு பின்னுக்குமா இருந்ததை பார்க்கத்தக்கதாக இருந்தது. நான் முன்னுக்கு இருக்கிறார்கள்ட்ட விண்டோக்களால் பார்க்குறது ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தது. பிஸ்னஸ் கிளாஸுன்ற அந்த கீழே உள்ள கார்பெட்டை பார்க்கவே எவ்வளோ குவாலிட்டியான கார்பெட், அதாவது ஃபினிஷிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸுன்ற மெனு தந்துட்டுன்னு அதில் இருந்து என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். ஸோ கேக்கையும் வெவ்வேறு ஸ்நாக் கொண்டு வந்து தருவினேன், ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து தருவினேன். ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பேசிக்காக என்ன சாப்பாடுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணினா அவையில் அந்த சாப்பாடு உங்களுக்கு பேசிக்காக கொண்டு வந்து தருவினேன். அதுதான் இந்த ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிற நல்ல விஷயம். 3 சாப்பாடு எடுக்கலாம். அதை ஹை குவாலிட்டியில் நல்ல ப்ரெசன்டேஷனோட கொண்டு வந்து தருவினேன். இப்போ எங்கள்கிட்ட ஆர்டர் எடுக்கினேன் என்ன சாப்பாடு வேணுமெண்டு அதுக்கேற்ற மாதிரி அவைகள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இல்லாட்டில் அவைகள் நோட்டிஃபை பண்ணிவினேன். இந்த ஃப்ளைட்டில் பேசிக்காக எல்லா சாப்பாடும் இருந்தது. எங்கள்கிட்ட வந்து அதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னென்ன சாப்பாடுன்ற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்டையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுக்கொண்டு போயினேன். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸ் கிளாஸில் போவைக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பேசிக்காக நீங்கள் வந்து இந்த சீட்டை ஃப்ளாட் ஆக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நித்திரையும் கொண்டு போகலாம். அதுதான் என்னுடைய பிளான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டா போல் நித்திரை கொள்வது தான் பிளான். ஸோ நீங்கள் முதல் வீடியோவை ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரியும். நான் முதல்லையும் பிஸ்னஸ் கிளாஸில் வரைக்கும் அதுலேயும் நல்ல சாப்பாடு இருந்தது. கண்டினியூஸாக சாப்பிட்டு கொண்டே தான் போகிறோம். இதில் தர்ற ஹெட்செட் கூட நல்ல குவாலிட்டியான ஹெட்செட் தான் தந்திருக்கேன். அந்த ஹெட்செட்டில் நாங்கள் படம் பார்க்க நல்ல குவாலிட்டியான ஆடியோ வரும். ப்ரீமியம் குவாலிட்டியான ஹெட்செட் தான் தந்தவன். இந்த ஹெட்செட்டுகள் வந்து எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸுக்கு இப்படியான ஹெட்செட் தான் அவைகள் ப்ரொவைட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குறவ.
எங்கே ஃப்ளைட் தாய்பே ஏர்போர்ட்லேருந்து சிட்னிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டுது. இப்போ ரன்வேயை நோக்கி போய் கொண்டிருக்கேன். இந்த சைனா ஏர்லைன்ஸில் இருக்கிற எத்தனை ஃப்ளீட்ஸ் இருக்குது இப்போ இருக்குன்றதை பற்றி பார்க்குறோம். மிக்ஸ் ஃப்ளீட்ஸ் ஏர் பஸ்ஸும் போயிங்கும் ரெண்டும் சேர்த்து தான் இவள் வச்சுருக்கிறேன். ஏர் பஸ்ஸில் A321 தொடக்கம் A350 வரை வெயிட் இருக்குது. இப்போ லேட்டஸ்டாக இருக்கிறது என்னென்னா A350-900 சீரீஸ் ஃப்ளைட் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதில் 14 சர்வீஸில் இருக்குது, 2 ஓட பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி போயிங்கிலையும் 737-800 சீரீஸில் தொடங்கி போயிங்கின்ற 787-9 சீரீஸ் மற்றது 10 சீரீஸ் எல்லாம் ஓட பண்ணியிருக்கிறேன். என்ன பேசிக்காக அதை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், இவியல் ஓட பண்ணின ஃப்ளைட்ஸ் வந்து பழைய ஃப்ளைட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதோட புதிய இடங்களுக்கு ஓடுறதுக்காண்டியும் இவியல் ஃப்ளைட்டை வந்து இந்த புதுசாக போட்ட பிளேனை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது கோச்சே அக்ரிமெண்ட் கனக்க ஏர்லைன்ஸோட இவியல் வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டஸோட வச்சுருக்கிறேன். மற்றது பிரிட்டிஷ் ஏர்வேஸ், சைனா ஈஸ்டர்ன் ஏர்வேஸ், சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கனக்க ஏர்லைன்ஸோட இவியல் கோச்சே அக்ரிமெண்ட் வச்சுக்கினேன். இந்த சைனா ஏர்லைன்ஸில் போகணும்னா நீங்கள் வேறு ஃப்ளைட் அதாவது வேண்ட கோச்சே அக்ரிமெண்ட்டில் உள்ள ஏதாவது ஃப்ளைட்டில் புக் பண்ணினாலும் நீங்கள் சைனா ஏர்லைன்ஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் குவாண்டஸு கூட தான் இந்த ஃப்ளைட் புக் பண்ணினேன். அதால் நான் இப்போ சைனா ஏர்லைன்ஸில் போய் கொண்டிருக்கேன். குவாண்டஸ் சைனா ஏர்லைன்ஸுன்னு ஒரு கோச்சே அக்ரிமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ குவாண்டஸுக்கு இந்த ஊடாக புக் பண்ணியிருக்க இந்த ஃப்ளைட்டும் குவாண்டஸில் புக் பண்ணலாம். நாங்கள் ஃப்ளைட் ஏறி அந்த சீட் பெல்ட் சைன் ஆஃப் பண்ணின உடனே எங்களுக்கு சாப்பாடு தர்றதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு இங்கே பேசிக்காக பிஸ்னஸ் கிளாஸில் முதல் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக் தருவினேன். ஸ்நாக்குக்கு பிறகு ஸ்டார்டர் தருவினேன். ஸ்டார்டருக்கு பிறகு மெயின் மேனு தருவினேன். மெயின் மேனுக்கு பிறகு டெசர்ட் தருவினேன். அதோட ரிங்ஸும் தருவினேன். அதுக்கு பிறகு இந்த டின்னர் முடிஞ்ச உடனே எங்கள்ட பெட் வந்து ரெடி ஆகப்படும். பெட்டுக்கு ரெடியான போல் நாங்கள் நித்திர கொண்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். கொண்டு வந்து தந்துட்டுனே என்ட்ரியில் நீங்கள் பார்க்கவே தெரியும். ஒரு கார்லிக் ப்ரெட்டு மற்றது சின்ன மீட்ஸ் அதுதான் என்ட்ரி. ப்ளஸ் சலாடும் கொண்டு வந்து தந்தவ. சலாட்டுக்கு தேவையான ரெஸ்ஸிங்கும் கொண்டு வந்து தந்தவ. அதோட கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வந்து தந்தவ. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் சலாடும் நல்ல வடிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரிக்கு கொண்டு வந்து தந்த சாப்பாடு. என்ட்ரி சாப்பிட்டு முடித்த உடனே மெயின் கொண்டு வந்துட்டுனே மெயினுக்கு நான் ஆர்டர் பண்ணினேன் ரைஸும் சிக்கனும். ரைஸ் சிக்கனோட ப்ளஸ் மஷ்ரூமும் கொண்டு வந்து தந்தவன். இவையல் சைனா ஏர்லைன்ஸில் ரைஸ் ரெட் ரைஸ் தான் கொண்டு வந்து தருவினேன். சிக்கன் வந்து ஸ்கின் எடுக்காமல் ஃபுல் சிக்கனே கொண்டு வந்து தருவினேன். ஸ்கினோட இருக்கிற சிக்கன் தான் கொண்டு வந்து தருவினேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிஞ்சிட்டு சலாட்டையும் சாப்பிட முடிஞ்ச உடனே அந்த மெயின் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு டெசர்ட் கொண்டு வந்து தருவினேன். அதுதான் இஞ்சத்தியான் சாப்பாடு பேட்டர்ன். சாப்பாடு வந்து நல்ல திறமையும் இருந்தது, நல்ல டேஸ்டாகவும் இருந்தது. சிக்கனில் ஸ்கின் இருந்ததால் நான் பெருசாக சிக்கன் சாப்பிடல. பட் மற்ற சாப்பாடு ஃபுல்லாகி நல்லா இருந்தது. இதுதான் எங்களுக்கு தந்த சிம்பிள் டெசர்ட். நான் ஆர்டர் பண்ணின சிம்பிள் டெசர்ட். ஸோ உங்களுக்கு தேவையான பல வகைகள் சீஸ் எல்லாமே கொண்டு வந்து தந்திருக்கேன். ப்ளஸ் கேக்கும் ஒன்று கொண்டு வந்து வந்திருக்கிறேன். புடிங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி அதுவும் கொண்டு வந்து வந்திருப்பேன். இதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நித்திர கொள்ளலாம். இந்த பவர் பேங்கை சார்ஜில் போட்டிருக்கேன். இதில் சார்ஜிங்குக்கான ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ஸோ இந்த சீட்டை பாருங்கள், இவ்வளோ நீட்டு சீட். இந்த சாமான் ஃபுல்லாகவே இதுக்கு கீழே இருக்குது. இந்த சீட்டுகள் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. எமிரேட்ஸில் இருந்த எனக்கு நல்ல கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இந்த சீட்டுகள் இருந்தது. எமிரேட்ஸோட கம்பேர் பண்ணலாம். பட் கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பின உடனே நாங்கள் இப்போ கேன்ஸ் டவுன்ஸில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலால் பறந்து கொண்டிருக்கோம். பிரிஸ்பெயினுக்கு மேலால் பறந்து கொண்டிருக்கோம். இனி ஒரு 1 hour or 1.5 hours நாங்கள் சிட்னியில் இறங்கிடுவோம். பிரிஸ்பெயினுக்குலேருந்து சிட்னிக்கு வர்றதுக்கு 50 நிமிஷம். டவுன்ஸ்வில்ல இருந்து சிட்னிக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 2 hours அல்லது 2.5 hours எடுக்கும்.
திருப்பியும் எங்களுக்கு காலமாக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து தந்தவ பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக சாப்பிட்டுட்டு இந்த ஏர்லைன்ஸில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது எப்படி உங்களுக்கு வடிவாக காட்டலாம்ன்றதுக்காக வீடியோ எடுக்க வலிக்கிறேன். எந்த சீட்டை பாருங்க, இது இந்த சீட்டை போல் வடிவாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கினேன். இந்த சீட்ஸும் மற்றது இந்த ஏரியாவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் போய் முன்னுக்கு பார்க்க பேசிக்காக ஒரு சின்ன ஏரியா தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது. சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் தான் இந்தளவு பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸுக்கும் அவைகள் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணினேன். இந்த ஏர் ஹோஸ்டர்ஸுக்கு சின்ன இடம் இருக்குது அவைகள் ஸ்லீப் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல போய் இரவுலண்டு இந்த எங்கள் சர்வ் பண்ணி முடிஞ்சா போல் பிஸ்னஸ் கிளாஸ் கஸ்டமர்ஸுக்கு சர்வ் பண்ணி முடிஞ்சா போல் அவைகள் போய் அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவினேன். எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக வைக்கலுமோ அதில் ப்ரீமியம் குவாலிட்டியாக இந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸுகளை வச்சுருக்கிறேன். என்னென்ன பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அவைகளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணுறதால அவைகளுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் கூடன்றதால இந்த பிஸ்னஸ் கிளாஸை நல்ல வடிவாக வச்சுக்கிறேன். நான் ட்ராவல் பண்ணினது திருப்பி நான் சொல்கிறேன், இது நான் அப்கிரேட் பண்ணின டிக்கெட். ஸோ எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறார்கள் பிஸ்னஸ் கிளாஸுக்கு அப்கிரேட் பண்ணலாம். உங்களுக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சதோட பிஸ்னஸ் கிளாஸுக்கு அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் லேண்ட் பண்ண போகிற டைம் 11 மணி 19 நிமிஷம் அதுதான் காட்டி கொண்டிருக்குது. ஆல்மோஸ்ட் சிட்னிக்கு வந்துட்டேன். சிட்னியில் இறங்கிட்டு அடுத்ததாக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன உடனே இந்த பயணம் இனிதே எனக்கு நிறைவேறிடும். சம்மரி என்னென்னா, இந்த பயணம் அங்கே ஸ்டார்ட் பண்ணினா சிட்னியில் தான் ஸ்டார்ட் பண்ணி பெங்களூருக்கு போய் இந்தியாவில் இருந்து கொஞ்சம் கோயில்களை பார்த்துட்டு திருப்பி ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவில் இருந்து வீட்டில் கொஞ்சம் இடங்களை பார்த்துட்டு திருப்பி எமிரேட்ஸ் ஃப்ளைட் எடுத்து மால்டீவ்ஸ் போய் மால்டீவ்ஸ்லேருந்து துபாய் போய் திருப்பவும் எமிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரை பண்ணி துபாயிலேருந்து பேங்காக் போனது. பேங்காக்கில் கொஞ்சம் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ளைட் எடுத்து பேங்காக் டு தாய்பே போய் தாய்பேயிலேருந்து சிட்னி வந்தது. தாய்பே பேங்காக் டு தாய்பே ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸும் தாய்பே டு சிட்னி ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸுன்னு தான் நான் ட்ரை பண்ணி வந்தது. இது ஃபுல்லாக ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதுக்காகத்தான் நான் இந்த லாங் ரூட் எடுத்தது. ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. கடைசி 3-4 நாளில் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸும் 2 பிஸ்னஸ் கிளாஸும் ட்ரை பண்ணி வந்தது. இந்தியாவில் இந்த ஸ்ரீலங்கா போனதும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுன்ற பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே இந்த வெல் ஒர்த்தாக இருந்தது. ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணினதால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. எனிவே உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நாள் எடுக்கும் இப்படி டிரான்சிட்டில் போய் வர்றதுக்கு, பட் வெல் ஒர்த்திட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. மற்றது உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.